Visiting us, we are honored that you are here with us to participate, to pray with us. May God bless you for being with us here, and we wish you well for your stay with us. சகோதரிகளே, இன்று இந்த குடும்பத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். பாதுகாவலர் கோடி அற்புதர் மதுமை அந்தோணியருடைய விழாவினை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே கடவுள் அந்த புதர்களியாக நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அவருடைய அரவணைப்பும் ஆதரவும் என்றும் எப்போதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது நன்றிமணியாகவும் குடும்பத்துடைய கருத்துகளுக்காக வில்சன் மெரு குடும்பத்தினர், வில்லியம் ராபர்ட் விஜய் குடும்பத்தினர், ஜாஸ்மின் பாண்டி குடும்பத்தினர், பாண்டியராஜ் ஜோஸ்பின் குடும்பத்தினர், ஜோஸ் நிஷா குடும்பத்தினர், ஆண்டோ ஹென்சி குடும்பத்தினர், ஜெவி நிஷான் குடும்பத்தினர், சகாயராஜ் குனோரா குடும்பத்தினர், ஜான் அண்ட் ஜாக்லின் குடும்பத்தினர், ஸ்டானிஸ் அத்துலியா குடும்பத்தினர், ராபர்ட் அண்ட் ஷாலின் குடும்பத்தினர், சோனியா அண்ட் ஜான் ஆஷ்லி குடும்பத்தினர், மைக்கேல் அண்ட் மெடோனா குடும்பத்தினர் இறைவனை நன்றியாக ஜெபிக்கிறார்கள். கடவுள் இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்தக்கூடிய இவர்களை கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இவர்களுக்காக திருப்பலியை மன்றாடுவோம். மேலும் இந்த குடும்பங்களுக்கு என்ன தேவை என்பதை கடவுள் தாமே நன்கு அறிந்திருக்கிறார். தேவைக்கு ஏற்ப அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக திருப்பலியை ஒழுக்கமாக மன்றாடுவோம். மேலும் பிறகு நாள் இந்த வழியாக ஜோவிட்டர், கசன்கா, ரெக்ஸ், ஸ்டீவ், மைக்கேல் தாஸ், அர்ஜுன், மாணிக்கம், ஷெர்லி, நத்தானியல், அபிகல், ரீமா, செட்ரிக், ஜெஃப்ரி, ஜோர்ஜ் கடவுள் வாழ்வை முறையாக கொடுத்தமைக்காக இவர்களுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். கடவுள் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த குழந்தைகளுக்கு தேவையான
நிறைவாக புரிந்தள்ள வேண்டும் என்று இந்த பிள்ளைகளுக்காக திருப்பிள்ளைகளை ஒழுக்கமாக மன்றாடுவோம். மேலும் திருவண்ணாள் வழியாக பாண்டி செல்வன் கிறிஸ்டா ஜேம்ஸ் ஜாக்லின் இவரை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திருமணம் என்னும் திருவருட்சார் மூலமாக ஒன்றாக இணைத்து இவரை நால்வரை ஆசிரியர்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இவர்களை இந்த குடும்பமே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இவர்களுக்காக திருப்பலிலே ஒழுக்கமாக மன்றாடுவோம். மேலும் பால் சென்ற ஸ்ரீனிவாசன் சாந்தர் ஆண்டனி புதுமை ஆனந்தம் நிஷா எலிசபெத் புஷ்பம் ரைட் மூத்து தாமஸ் நித்தியர்களுக்காக முதலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கடவுள் இவர்களுக்கு நிலைவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று இவர்களுக்காக குடும்பங்களிலே ஒழுக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறைமுகங்களை கொண்டாட நாம் தூங்கி வருவது பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தன்னையாற்றும் சகோதர சகோதரிகளே, ஏழாவது இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிக்கும் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தும் திருமகன் வழியாக உமை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, வசனங்கள் 1-6 முதல் 7 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. நான் அடையும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவர் பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு ஓய்வு நாளில் தீட்டுப்படாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தை அவர்களை அணுக செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிமலைகளையும் மற்ற பலர்களையும் என் பீடத்தின் மேல் ஏற்றிக் கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் இது என அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியால் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுக்குள் சிலரையும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெறுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமல் உட்படுத்தினார். இது ஆண்டவர் கடவுள் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரண்டும், என் மகளுக்கு பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கின்றாள் என்று கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சிறில் அவரை அணுகி, நம்மை பின்னால் கட்டிக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று வேண்டினார். அவரும் மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தால் காணாமற் போன ஆடுகளாய் இருப்பவர்களுமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியர்களும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசிலிருந்து விடும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்றவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகள் பிணி நீங்கியது. இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் வாழ்வதன் நற்செய்தி.
இன்றைக்கு நாம் புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடுகின்றோம். வழக்கமாக ஒரு புனித விழா என்ன கொண்டாடுவாங்க? அவர் இறந்த நாள் கொண்டாடுவாங்க. அப்படித்தானே? எல்லா புனித விழாக்களும் அவங்க இறந்த நாள் தான் கொண்டாடுவாங்க. அந்தோணியார் நாள் இன்னைக்கு ஜூன் 13. ஜூன் 13 வந்து அவங்க பொதுவாக விழா. இன்னைக்கு என்ன சிறப்பு? ஆகஸ்ட் 15. இன்னைக்கு அந்தோணியார் பிறந்த நாள். மாதாவின் நேர் தோன்று இன்னைக்கு அந்தோணியார் விழா கொண்டாடுறோம். இன்னைக்கு அந்தோணியார் பிறந்த நாள், மண்ணில் பிறந்த நாள். இன்னைக்கு வந்து ஒரு சிறப்புமிக்க நாள் தான். வழக்கமா அவங்க இறந்து விண்ணகத்தில் பிறந்தநாள் கொண்டாட வழக்கமா. இன்னைக்கு மாறாக நாம் வந்து அவரது மண்ணிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரியும். சுருக்கமா சொல்ல விரும்புறேன். அந்தோணியார் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து நல்ல வசதியான குடும்பம். அவருடைய பேர் வந்து பெர்னாண்டோ. அந்தோணியார் கிடையாது, ஆண்டனி கிடையாது. அவர் பெர்னாண்டோ. அவர் 15 வயசுல அகஸ்டின் அந்த படத்துல சேர்ந்து குருவா மாறி பணி செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு 25 வயது அந்த டைம்ல அவர் பார்க்கிற ஒரு பிரான்சிஸ்கன் சபை சார்ந்த ஒரு 5 நபர்கள் மொராக்கோ நாட்டுக்கு போறாங்க. இதுக்கு நற்செய்தி பணிக்காக மொராக்கோ போறாங்க. போயிட்டு சில நாட்களையே அவங்க வந்து பிணமாக திருப்பி அனுப்பப்படுறாங்க அந்த நாட்டுக்கு. அவங்கள மறைசாட்சியாக அவங்க போற நாட்டுல வந்து அவங்க கொண்டுடுறாங்க. 5 பேரையும் மறைசாட்சியாக அவங்கள பிணமாக கொண்டு வர்றாங்க. அதை வந்து இவர் பார்க்கிறார், பெர்னாண்டோ பார்க்கிறார். பார்த்து நானும் இந்த 5 பேரை போல ஒரு மறைசாட்சியாக நான் சாகணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அகஸ்டின் ஆர்டர் சொல்றாரு, நான் வந்து அந்த சபையில சேர விரும்புறேன், இந்த பிரான்சிஸ்கன் ஆர்டர்ல சேர விரும்புறேன், அதுல வந்து எனக்கு சேர அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்துடுறாங்க. அந்த சபையில சேர்ந்து அவரை மொரோக்காக்கு அனுப்பி விடுறாங்க. அவர் எப்படி போறாரு? அங்க போன 5 பேர் இறந்து கொண்டு வந்திருக்காங்க. திருப்பி இவருக்கு சொல்றாரு, நானும் அங்கதான் போக போறேன் அப்படின்னு சொல்லி போறாரு. அங்க போற வழியில் அவருக்கு நோய் அதெல்லாம் பிரச்சனைகள் கூட வந்து அவரோட பணி அங்க செய்ய முடியல அவரால். அப்படி அவரோட பணி மற்ற நாடுகள்ல சேர்றப்ப ஆசைப்பட்டு போறாரு. அவர் நோய்வாய்ப்பட்டு திரும்பி சிசிலி நாட்டுக்கு வந்துடுறாரு. அவர் மறைச்சு சில பணிகள் செய்திருக்கிறார். ஒரு முறை ஒரு குருத்துவ பட்டம், குருப்பட்டம் அங்க வந்து மறைமுறை ஆட்சியோட நபர் வரல. அங்க வந்து டொமினிகன் இருக்கிறாங்க, பிரான்சிஸ்கன் இருக்கிறாங்க. மறைமுறையாளர் அன்னைக்கு வரல. அவர் குருப்பட்டம் பெரிய நிகழ்வு. அப்பொழுது கேட்கிறாங்க, யாரு பிரச்சனை வைப்பா இன்னைக்கு அப்படின்னு கேட்கிற வேளையில அந்த சொல்றாங்க, ஆண்டனி பிரச்சனை வைக்கணும்னு சொல்லி. அவர் அந்த பிரான்சிஸ் ஆர்டர்ல போன பிறகு பேரை மாத்திக்கிறார். சில ஆர்டர்ல போகின்ற போது பேரை மாத்துவாங்க. அவர் அங்க உள்ள போன பிறகு ஆண்டனிங்கிற பேரை அவருக்கு எடுத்துக்கிறார். அந்த பேர்ல ஆண்டனி பிரீச் பண்ணுவாரு, அவர் பிரச்சனை வைப்பாருன்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கு முதல் முறையா அவ்வளவு பெரிய குழுத்துல மறைமுறையாட்சி இருந்தார். அவர் மறைமுறையை கேட்ட பொழுது அவங்க பார்க்கிறாங்க, அவருடைய ஆழமான ஆன்மீகம் வெளிப்படுகின்றது. அதுல இருந்து அவர் வந்து பல இடத்துக்கு அனுப்பப்பட்டார். எல்லா இடத்துக்கும் மறைமுறைக்காக அனுப்பப்பட்டார். சோ அப்படி பணி செஞ்சவர் தான் அவருடைய நீ சொல்லி பதுவாங்கிறது வந்து ரோமாபுரியில் உள்ள இடம். பதுவா அங்க அவருடைய நாக்கு இன்னும் இருக்கிறது. அவரு இறை பணிக்காக அர்ப்பணித்த அந்த இவரோட நாக்கு இன்னும் இருக்கிறது. அப்படி அவர் பணி. அவர் வாழ்ந்த காலம் வெறும் 36 ஆண்டுகள் மட்டுமே. அவர் 36 வயசுல இறந்துட்டார். வெறும் 36. அப்ப அவர் பணி எவ்வளவு? ரொம்ப சுருக்கம். 15 வயசுல அவர் குருபணவரா சேர்றாரு, 35 வயசுல இறந்துடுறாரு. அவ்வளவு அவர் வாழ்க்கை. ஆனா அவ்வளவு சிறிய வாழ்க்கையிலேயே நிறைய புதுமைகளையும் நிறைய மக்களையும் கடவுள் பக்கம் அவர் கொண்டு வந்திருக்கிறார்.
இதுதான் அந்தோணியாரின் சிறப்பு. இன்றைக்கு எங்க ஊருக்கு பக்கத்துல எங்க சபையில ஒரு கோயில்ல நிறைய கோயில் முன்னாடி நிறைய சிற்பம் வச்சிருப்பாங்க. மாதா சிற்பம், அந்தோணியார் சிற்பம், சவேரியார் சிற்பம். ஆனா எல்லாரும் முன்னாடியும் ஒவ்வொரு காணிக்கப்பட்டி இருக்கும். ஒரு முறை அவர் கையில கேட்கிற வேளையில யார் அதிகம் சம்பாதிக்கிறா, சவேரியாரா மாதாவா கேட்கும் பொழுது யார் நிறைய சம்பாதிப்பா? அதான் மாதிரியே அதிகம் சம்பாதிப்பாங்க, உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் நிறைய சம்பாதிக்கிறது அந்தோணியார் தான். நம்ம ஊர்ல அப்படித்தானே, செவ்வாய்க்கிழமைன்னா அந்தோணியார் நாள் சிறப்பா இருக்கும் தானே. பாம்பேல எல்லாம் அந்தோணியார் பிரெட் ரொம்ப ஃபேமஸ். பூசம் முடிஞ்சு பிரெட் அது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அப்படி அந்தோணியாருடைய உலகம் ஃபுல்லா அவரை எதுக்கு தேடுறாங்கன்னு சொன்னா, ஒரு பொருளை காணலையா ஏன் நினைப்பாங்க, அந்தோணியார் வேண்டும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே. ஒரு முறை அப்படி அவர் வாழ்க்கிறார். என்ன பின்னணி என்னன்னா, அவருடைய ஒரு புத்தகம் அப்பொழுது இந்த பிரிண்டிங் மீடியா ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிற வேளையில ஒரு புத்தகம், அவரோட புத்தகம் அவர் எழுதி வச்சிருந்தது, பல விஷயம் அது இருந்தது. அதை அந்த செமினர்ல படிச்ச ஒரு பையன் தூக்கி ஓடிட்டான். அவன் சபையை விட்டு ஓடி போயிட்டான், புக்கையும் தூக்கிட்டு போயிட்டான். அவரை காணாம தேடி ரொம்ப வேண்டி அந்த புக்கை அவனாவே மனம் திருந்தி வந்து திருப்பி அந்த புத்தகத்தை கொடுத்தான் அவர்கிட்ட. அவரை கொடுத்துட்டு திருப்பி சபையில வந்து சேர்ந்து அவனும் நல்ல இதா செட்டில் ஆயிட்டாங்க. அதனால அவர் தொலைந்து போன பொருட்களை வேண்டுகின்ற ஒரு புரிதலாக கட்டப்படுகிறார். அது மட்டும் இல்லாம அவர் சிற்பத்தை பார்த்ததெல்லாம் இருக்கு. அவர் சிற்பத்தை பார்க்கும்போது எப்படி இருக்காரு, என்ன கையில வச்சிருக்கிறாரு, என்ன வச்சிருக்கிறாரு? குழந்தை இயேசு எப்பவுமே கையில வச்சிருப்பாரு. ஒரு புத்தகம் அவர் கையில இருக்கும், லில்லி பூவும் கையில இருக்கும். 3 விஷயம் பாக்குறீங்க. பெரும்பாலும் அந்தோணியார் சொன்னா ஒரு புத்தகம், ஒரு புக் இருக்கும், பைபிள் மாதிரி இருக்கும், குழந்தை இயேசு இருப்பாங்க, அப்புறமா ஒரு லில்லி இருக்கும். ஒரு அருமையான பார்க்கும் பொழுதே அவர்கிட்ட வேண்டுகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்ணம் உருவாகும் இல்லையா? இந்த திருவிழாவில நமக்கு அந்தோணியார் கற்றுள்ள பாடங்கள் என்னெல்லாம் இருக்கலாம். ஒன்று, அவர் குழந்தை இயேசுவை கூடவே வச்சிருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணாரு, குழந்தை இயேசு கூடவே வச்சிருந்தார். அப்படின்னு சொல்லிக்கிற வேலையில நாம யாரும் கிடையாது என்ன சொல்லுவோம், நீங்க யாரு அப்படின்னு என்ன சொல்லுவோம், நம்ம பேரை சொல்லலாம் இல்லையா? ஆனா நம்ம ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், அப்படித்தானே. கிறிஸ்துவன் நம்ம சொல்றோம் இல்லையா? அதை பெருமையா சொல்லலாம். நம்ம ஆண்டவரோட கூடவே இருக்கிறோம். இயேசு கூடவே வச்சிருந்தார், குழந்தை கூடவே வச்சிருந்தார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலையும் அங்குள்ள போல குழந்தை இயேசுவை நம்முடைய அரவணைப்பில் வைத்துக்கொள்ளும். இயேசு நாம் ஒரு கிறிஸ்தவன். இது பார்ட் டைம் ஜாப் கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்பது ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடையாது. நம்ம இந்த கோயிலுக்கு வருமா 1 மணி நேரம், 1 மணி நேரம் கிறிஸ்தவங்க, வெளியே போல வேற, அப்படி கிடையாது. பார்ட் டைம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. நம்மெல்லாம் முழு நேர கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை கூடவே கொண்டிருக்க வேண்டும். அப்புறமா மறை உரைக்காக அவர் என்ன பண்ணாரு, உயிரையே தியாகம் பண்ண துணிந்தவர் தான் அந்தோணியார். மொரோக்காக போய் நான் கிறிஸ்துவத்தை தெரியாத மக்களுக்கு நான் பணி செய்து போறவர் தான் அந்தோணியார். நம்ம கிறிஸ்துவுக்கு எந்த மாதிரி தியாகங்கள் செய்ய விரும்புகிறோம். அவர் உயிரை கொடுக்க போறாரு. நம்மளால ஒரு மணி நேரம் வாரத்துக்கு 1 நாள் கோயிலுக்கு போகும் தானே. அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கடவுளுக்காக ஒருத்தல் செய்து தியாகம் செய்கின்ற நம்முடைய நிலை எப்படி இருக்கின்றது? நாம் வாழ்க்கையில கடவுளுக்காக கொடுக்கின்ற காரியம் என்ன? அவர் ஊரையே கொடுக்க விரும்பினாரு, நான் என்ன கொடுக்க விரும்புகிறேன். அடுத்தது, இன்றைக்கு அந்தோணியார எதெல்லாம் தொலைஞ்சு போச்சோ அதை தேடுறதுக்கு வேண்டும் தானே. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் தொலைச்சிருக்கோம்? பொருள் சொல்ல விரும்பல, மொபைலையோ இயர்போனையோ அதை சொல்ல விரும்பல. வாழ்க்கையில் நம்ம எல்லாம் தொலைச்சிருக்கிறோம், நிறைய தொலைச்சிருக்கோம் தானே. உறவுகளை தொலைச்சிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில பல முக்கியமான பகுதிகளை தொலைச்சிருக்கிறோம். கவனம் இல்லாம பல முக்கியமான காரியங்களை மறந்து போயிருக்கிறோம். அப்படின்னு சொல்லுகிற வேளையில நம்முடைய வாழ்க்கையில நாம் என்னையெல்லாம் தொலைச்சிருக்கிறோம்? நண்பர்கள்,
உறவுகளை தொலைச்சிருக்கிறோம், சில பேர் பெற்றோரை தொலைச்சிருக்கிறோம், சில பேர் குழந்தைகளுக்கு நம்ம கிறிஸ்தவ அடிப்படை பாடங்களை கொடுக்க கூட தந்ததை தொலைச்சிருக்கிறோம். என்னெல்லாம் வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறோம். இன்றைக்கு அந்தோனியார் வழியாக நாம் வேண்டக்கூடிய ஒரே ஜெபம் ஆண்டவரே, அந்தோனியார் மூலமாக அவர் ஜெபங்கள் மூலமாக நான் வாழ்க்கையில் தொலைத்தது என்ன, அதை எனக்கு திருப்பி தாரும், அதை தேடி எனக்கு தாரும், அப்படி வேண்டுவோம். இன்னைக்கு அந்தோனியார் மூலமாக நாம் அவரை போல உயர விட தேவையில்லை. நம்மளால முடிஞ்ச காரியங்களை இறங்கி செய்யணும். முழு நேர கத்தோலிக்கராக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எதையும் இன்னும் துளைக்காம பத்திரமா வைக்க இந்த அந்தோனியார் மூலமாக இறைவனை கொண்டாடுவோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை எடுத்துக்கொள்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வுரையும் துதியே. தூய ஆவி வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மறையிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியையும் துதியே. சாத்துவே ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். சின்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரில்லா துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பை தூய பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருநாளை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இடைச்செய்தி வாசகத்திலே ஒரு கணவனின் பெண் தன்னுடைய மகளுடைய தேவைகளுக்காக இயேசுடன் கலந்துள்ளது போல நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவருடைய கரங்களில் நம்முடைய உள்ளத்தோடு ஒப்புக் கொடுத்து நன்றாக For the church, that we may be out this the living of the gospel of the in the spirit of love, generosity, and husband. Lord, hear our prayers. Leaders around the world may strive to serve all the people of their nation, ensuring that those with historical plus power are treated as
in all holy land, that they may enjoy freedom to worship freely and live in peace. Let us pray to the Lord. Lord, hear our prayers. For all those who have asked us to remember them in our prayers, and for those who have no one to pray for them, let us pray to the Lord. Lord, hear our prayers. That our faith may be strengthened to the extent of the Canaanite woman, so that we may be confident that our deepest needs will be fulfilled. Let us pray to the Lord. Lord, hear our prayers. All the members of NTTT and all the Lord of the Scripture and the Holy Eucharist, like Saint Anthony of Padua, let us pray to the Lord. Lord, hear our prayers. For all the teachers and students that may have the difficult academic year, let us pray to the Lord. Lord, hear our prayers. Through the intercession of Saint Anthony, may God bless, protect, heal, and unite all families with love, peace, and grace. Let us pray to the Lord. Lord, hear our prayers. For all priests and religious members of the church, may God strengthen and guide them in their vocation. Let us pray to the Lord. Lord, hear our prayers. For all the prayers that we hold in the silence of our hearts, for all our enemies and spoken punishment, let us pray to the Lord. Lord, hear our prayers. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக தாயும் தந்தையுமாக இருந்தீர்கள் இவர்களுக்கு நாங்கள் நாங்கள் சொன்ன இந்த தேவைகளோடு உள்ளத்தில் ஆரம்பத்திற்கு இந்த தேவைகள் கரங்களை நாம் காண்கிறோம். ஒரு அந்தோனியாரை எங்களுக்கு பாதுகாவலராக பொறுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரை போன்று திவ்ய நற்பணியின் மீது அளவு கடந்த விசுவாசம் கொண்டுள்ள மக்களாக எங்களோருவரையை பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்வும் இறை வாக்கின்படி இந்த அந்தோனியாரை போற்றி இருக்க எங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் செய்தது. அவரை போன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று இது ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை நன்றாடுகின்றோம். Lord,
சகோதர சகோதரிகளுடைய முதலாவது கல்வியாக இறைவனுக்கு ஏற்றுதாகப்படி கொண்டாடுங்கள். கருணைக்கடலாகிய கடவுளே, மாற்றமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். எந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் ஆண்டோர் அறிவிப்பதுடன்
இப்பொழுதே நிலை வாழ்வின் வினையும் கொண்டுள்ளோம். ஏனும் ஆவியார் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்று உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையெழுத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அழைத்தேன். கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறைகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை பொருள் வாழ்வதும் அப்போதை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணத்து ஊழியர்களுடைய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோடுகளை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை காயமின்றி நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மைக்கேல், எல்லா திருவிழா அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவேற செய்தது.
மேலும் உயிர்த்தம் எதிர்நோக்கில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தவர்கள் நினைவு திருமண ஒளியை ஏற்றனர். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுள் கலைத்தான புனித மரியா கடவுள் யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவர்கள் ஆகிய அனைவருடன் நம் நிலை வழக்கம் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் புகழ்ந்தே வரமருள உமை மறந்தாயிருக்கின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. மீட்பரின் கட்டளையாக மீட்கப்பட்டு இறைவனின் பணியால் பயிற்சி பெற்ற நாம் புண்ணியத்தில் வாழ்வோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கும் அமைதியை ஒன்று நடத்துகிறார். என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பெற்றுக்கொள்கிறோம். Oh
சமயத்திலிருந்து கலக்க பெற்றோர் பேர் பெற்றோர்
கிறிஸ்துவின் சுகம் அறியாத சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வேண்டுகொள்வதாக கோடி அற்புதர் பதுவை அன்புடைய விழா வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு நிறைவேற்றி சாதித்தோம். அவர்களுக்காக தொடர்ந்து நம்ம ஒருவரும் நம்முடைய குடும்பங்களும் இந்த மண்ணும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக தொடர்ந்து சொல்லுகின்றோம். Welcome to Mother Cowley, and we thank you to you for being part of us for this celebration, and pray for all of us. Your presence makes our joy more great. Thank you for coming, and may God bless you always. DTC நடைபெறக்கூடிய எளிய அழைப்பை ஏற்று இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அறிவியல் சார்பாக உங்களை அன்போடு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் வருவீர்கள் என நான் நம்புகின்றேன். அன்பானவர்களே, திருப்பதி 8:27 8:45 உங்கள் அனைவரையும் அந்த கதவின் முன்பாக கூடுவதை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். If you want to take some break, please sleep and gather around the door around 8:45 for the procession. Anyone celebrating birthday this month, please stand for blessing. அன்பு ஆண்டவரே, வாழ்வை முறையாக கொடுத்ததற்காக இவரோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிறந்த நாடுகளில் கொடுக்கக்கூடிய நாளிலே தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து உங்களுடைய அன்பு ஆண்டவரே, இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆண்களை கொடுத்து வாழ்விலே அன்பும் சமான மகிழ்ச்சி என்றும் எப்போதும் இவர்களோடு இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை வேண்டுகின்றோம். Happy birthday, God bless you. Anyone celebrating wedding anniversary this month, please stand for a blessing. அன்பானவர்களே, திருமணம் என்னும் திருமணம் மூலமாக இவர்களை ஒன்றாக வைத்து நாடுகளை ஆசீர்வதித்து பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களுடைய கருவியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இவர்கள் ஒருவர் இருந்து அன்பு நிலைத்து உமக்கு உணர்ந்த பிள்ளைகளாக மண்ணிலே வாழவும் இவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட குடும்பத்திலேயே உம்முடைய படிப்பினைப்படி வழிநடத்தவும் தேவையான திருமணங்களை செய்து உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். அம்மா தாயே, அன்று காணாவோர் திருமணம் அந்த தம்பதிகளுக்காக கடந்து வைக்கிறோம். தொடர்ந்து இவர்களுக்காக கடந்து வைக்க வேண்டும் என்று உங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக இதை மன்றாடுகின்றோம். ஆமென். Congrats, God bless you. அன்பானவர்களே, இந்த விழா நல்ல முறையில் நடைபெறுவதற்கு பலரும் உழைத்திருக்கிறார்கள். உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எடிபிசி சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் சுகங்களையும் உரித்தாக்கி கொள்கின்றேன். உங்களுடைய உழைப்பு வீண் போகாது என நான் நம்புகிறேன். தொடர்ந்து உங்களால் முடிந்த அளவு இந்த குடும்பத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல தேவையான நேரத்தையும் ஒத்துழைப்பை கொடுக்க அன்போடு கேள்வியில் கொள்கிறேன். இறுதி ஆசிரியப்பாக அனைவரும் ஆண்டவரோடு சென்று வாழுங்கள்.